ம். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய அ வார்த்தையை நம்ம கேட்க ஆயத்தமாய் இருப்போம். நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு, அ நம்மளுடைய இருதயத்தை சித்தப்படுத்தி நம்ம கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை நம்மளுக்கு மன்னாவாக இருந்து நம்மை போஷிக்கக்கூடியது. காலை வேளையில இப்படி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறபடியால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துல சின்சியரா நம்ம பங்கு பெறும் பொழுது உண்மையிலே குடும்பத்துல இந்த ஆசீர்வாதத்தை நம்மால உணர முடிகிறது. நீங்க நிதானமாய் அதை யோசித்து பார்த்தால் இந்த 3 மாதங்கள்ல இந்த தொடர்ந்து இந்த குடும்ப ஜெபம் காலை ஜெபத்துல பங்கு பெற்றவர்கள் அநேக சாட்சிகளை நீங்க சொல்ல முடியும். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கடைசி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பரூக் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை குறித்து நம்ம தியானித்தோம். பரூக் அப்படிங்கிறது பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. முதலாவது இந்த பருக் அப்படிங்கிற இந்த வார்த்தை எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியாகமம் 1:22 இதை பார்க்கலாம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகு கடவது என்றும் சொன்னார். சமுத்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், ஆகாயத்துல பறக்கக்கூடிய பறவைகள், இவைகளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். பருக் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நம்பர் 1 ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி உள்ள ஒரு வாழ்க்கை அது உண்டாகிறது. அதாவது கனி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் தன்னை போலவே ஒரு காரியத்தை வெளியில கொண்டு வருவது, ரீப்ரொடியூஸ். இப்போ மனிதர்களா இருந்தா ஒரு மனிதனை கொண்டு வருவது, குழந்தைய பெற்றெடுப்பது, இது ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருகிறது. ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன். அப்படி ஒரு கனி மட்டும் இல்ல, ஒரு மீன் இன்னொரு மீன் குட்டியை மட்டும் இல்ல, திரளான மீன்களை பெருக செய்வது, திரளான பறவைகளை பிறப்பிக்க செய்வது. ஸோ இது மல்டிப்ளிகேஷன், பெருக்கம். இது இன்னொரு வகையில பார்த்தோம்னா ஜீவன் என்ன பண்ணப்படுகிறது, பெருகுகிறது. அது அப்படி ஜீவன் பெருகும் போது அது பூமியை நிரப்புகிறதா இருக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா சஸ்டைன்டு லைஃப். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஜீவன் நிலைத்திருப்பது. இதுதான் ஆண்டவருடைய ஒரு டிசைன். ஆண்டவர் இந்த பூமியில ஒவ்வொரு ஜீவனையும் உண்டாக்குன பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளயுமே அவர் வைத்திருந்தார். அது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அதாவது கனியுள்ள வாழ்க்கை, அது பெருகுவது, அது தொடர்ந்து நிலைத்திருப்பது. இப்ப ரெண்டாவது பார்த்தா இந்த வார்த்தை எங்க வருது அப்படின்னா ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம். அங்க பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனா மனுஷங்களை ஆசீர்வதிக்கும் போது இதுல வித்தியாசமாக அவர் ஆசீர்வதிக்கிறாரு. சமுத்திரத்துல உள்ளவைகளையும் ஆகாயத்துல உள்ளவைகளையும் ஆசீர்வதித்தது மாதிரி இங்க ஆசீர்வதிக்கல. இங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் கூட நமக்கு ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கறத பார்க்க முடிகிறது. விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் 2 ஒரே மாதிரிதான் இருக்குது. பலுகுதல், பெருகுதல். பலுகுதல்ங்கிறது கனியுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த கனியுள்ள வாழ்க்கை பெருகுகிறது. ஃப்ரூட்ஃபுல்னஸ், மல்டிப்ளிகேஷன். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு மனிதர்களுக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படுத்தி பூமியை என்ன பண்ணணுமா, கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அது நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அதை அனுபவிக்கிறது அப்படி கிடையாது. ஸ்டூவர்ட்ஷிப், அதாவது உக்ரானத்துவம் உள்ளவர்களாக ஒரு பொறுப்பு. இப்ப ஒரு வீடு நம்ம கையில இருக்கு, வாடகைக்கே வந்திருந்தா கூட
நான் தான் வாடகை குடுக்குறேனே, இந்த வீட்ட வந்து நான் எப்படி வேணா வச்சுக்குவேன். அப்படியா? கிடையாது. இத மெயின்டெயின் பண்றோம். இதுல ரிப்பேர் வந்ததுன்னா, அது சரிப்படுத்துறோம். கிளீன் பண்றோம். சுற்றிலும் உள்ளவங்கள கிளீன் பண்றோம். அது நம்ம பொறுப்பு. ஓனர் நம்ம கையில அந்த வீட குடுக்குறாரு. அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. ஆனாலும் அந்த வீட்ட நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அது நம்ம பொறுப்பு. டெய்லி ஓனர் வந்து நம்ம வீட்ட அவரு சுத்தம் பண்ணி, அவரு வீட தொடச்சு அத பண்றதில்ல. இல்லையா? அதே போல தான் எ ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர்தான் ஓனர். ஆனா நம்ம கையில அத கொடுத்து, "நீ கொஞ்ச நாள் இத பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி நம்ம கையில அத கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஒரு கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா இந்த சமுதாயத்தின் மேலயும், சுற்றுச்சூழல் மேலயும் நமக்கு மிகுந்த ஒரு அக்கறை இருக்க வேண்டும். தேவன் படைத்து கொடுத்த இந்த பூமிய நான் அவர் வரும்பொழுது திரும்ப அதே மாரி குடுத்துறணும் நானு. ஆனா இப்போ அப்படி இல்ல. நம்ம அது வந்து அது இன்னொரு தடவ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டூவர்ட்ஷிப் அத நம்ம மறக்கவே கூடாது. அதனால தான் குப்பைகளோ, இல்லன்னா சுற்றுச்சூழல கெடுக்கக்கூடிய காரியங்களோ நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அதுல கவனமாக இருக்க வேண்டும். 4வதா அந்த ஆசீர்வாதத்துல பார்த்தா, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அத்தாரிட்டி. அப்ப இந்த பூமிய காக்க வேண்டும், இத பராமரிக்கணும்னா இதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். கண்டிப்பா அந்த அதிகாரம் இல்லாமல் இத செய்ய முடியாது. அப்ப இந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இப்ப இந்த ஆசிர்வாதங்கள் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமானால், இதுதான் முதல்ல ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதித்தது. இவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஆண்டவர பார்க்கும் பொழுது ரொம்ப விசேஷமானது அதான். அடமிக் பிளஸ்ஸிங் அப்படின்னு இத நம்ம சொல்றோம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு மனுமக்கள் எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் உண்டு. அது யாருக்குமே இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆசீர்வாதத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும்னா, ஒரே ஒரு சாவி, ஒரே ஒரு கீ இருக்கு. அது என்னன்னா, அவரோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஆண்டவர் வந்து இந்த ஒரு திட்டத்துல தான் அவர்கள ஆசீர்வதிக்கவே செய்தார். அந்த தோட்டம் ஏதேனில் ஒரு தோட்டத்த அவங்கள உண்டாக்கி இந்த ஒரு ஆசீர்வாதத்த குடுத்தார். ஏதேனுக்குள்ள ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இருந்த வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில ஆப்பரேட் ஆயிட்டே இருந்தது. ஆனா எப்போ இந்த ஆசீர்வாதத்த அவங்க இழந்து போனாங்கன்னா, தேவனோட தொடர்பு எனக்கு தேவையில்ல. தேவன் இல்லாமலேயே என்னால் வாழ முடியும்னு எப்ப நெனச்சாங்களோ, அப்ப அந்த ஆசீர்வாதத்த இழந்து போயிட்டாங்க. அதுல பாதி தான் ஆப்பரேட் ஆகுது. முழுசா இப்ப ஆப்பரேட் ஆகல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில அது தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவனோடு இருக்க வேண்டிய தொடர்பு மிக, மிக, மிக முக்கியமானது. இங்க 3வது அதிகாரம் ஆதியாகமத்துல வரும்பொழுது, அங்க சாத்தான் அவர்களை என்ன சொல்லி திசை திருப்புகிறான்? என்ன சொல்லி அவர்கள பாவம் செய்ய வைக்கிறான்? அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தேவன் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் காட். அதுதான் அவனுடைய அந்த தந்திரத்தோட அடிப்படையே அதுதான். நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் நீட் காட். நீயே ஒரு காடா மாறிறலாம். உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அம் வஞ்சகம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம சபையிலயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சம்பாதிக்கிறதற்கான ஒரு பலனை, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். நம்மள அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வேலைய கொடுத்திருக்கிறார். தினம் தினம் நம்மளுக்கு வேலை கிடைக்குது. வேலை நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆனா அதே நேரத்துல இந்த வேலையை கொடுத்த ஆண்டவரோடு நம்மளோட கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும். சரியானபடி இருக்கணும். எங்க இந்த கனெக்ஷன் கட் ஆனாலும் அது வந்து அதோட பாதிப்ப நம்ம கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணிருவோம். நம்ம நினைக்கலாம் ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறோம். ஆவிக்குரிய உபதேசத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மளுக்குள்ள இது நம்மள தொடாது. நம்மளுக்கு பொருளாதார ரீதியில ஆசீர்வாதங்கள் இருக்கும். தொடர்ந்து நம்ம இப்படியே போய்க்கிட்டு இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபிக்கிறாங்கல்ல, அந்த ஜெபம் நம்மள காக்கும் அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், மனுஷன் கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் நமக்கு ஆசீர்வாதத்த குடுக்க முடியாது. ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலா வேணா மனுஷன் இருக்கலாம். அதுவும் கர்த்தர் அனுமதித்தால் மட்டுமே. அப்ப இன்னைக்கு காலை வேளையில நீங்க உணர வேண்டிய, இல்ல நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆம் ஐ கனெக்டட் டு காட்? நான் தேவனோடு தொடர்புல இருக்கேனா?
இல்ல ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளை போல எனக்கு தேவன் வேண்டாம், நானே எனக்கு தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறிட்டோமா? இது ஒரு சட்டில் டிசெப்ஷன். அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு வஞ்சகம் இதுதான். சரியா? இது வேர் ஊன்றதும் தெரியாது, நமக்குள்ள ஆலமரம் மாதிரி வளர்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதோட கனிய நம்ம பார்த்துட்டே வரலாம். எப்ப நம்ம சபையில உள்ள ஐக்கியத்தை ஒதுக்குகிறோமோ, தேவன் தேவையில்லை, நான் என் சுயத்துலதான் நான் வாழ முடியும், சுயத்துலதான் நான் முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துருச்சோ, ரைட், ஏதேன் தோட்டத்துல நடந்த அதே வஞ்சகம் நம்ம வாழ்க்கையில 100% வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல தேவனே என் ஒவ்வொரு நாளும் உங்க உங்களுடைய வழி நடத்துதல் எனக்கு தேவை, உங்க கைடன்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. என் கையில வேலை இருக்கலாம், என் கையில பலன் இருக்கலாம், என்கிட்ட ஞானம் இருக்கலாம், ஆனா இது எல்லாவற்றையும் விட நீங்க எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யார் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜீவன் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவன் ரொம்ப விசேஷமானது. ஜோயி ஒரு தடவை அதை குறித்து ஒரு டெப்த் ஸ்டடி நம்ம பண்ணோம். இந்த ஜோயே ரொம்ப விசேஷமானது. இந்த ஜோயே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை மட்டும் வாழ வைக்காது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வாழ வச்சிரும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிரும். என்றைக்கு இந்த ஜோயே வாழ்க்கைய மனிதன் இழந்து போனானோ அன்னைக்கே அவனை சுற்றி இருக்கிற காரியம் எல்லாம் சுடுகாடா மாற ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் தொட்டது அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்துல செழித்தது. தேவன் தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு காக்குறதுக்காக மனுஷனை வைத்தார் என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த மனுஷன் இப்ப தொடர்றது எல்லாமே நாசம்தான். நம்ம ஆரம்பத்துல ஜெபித்தோம் இல்லையா? ஈரான் அமெரிக்கா யுத்தம், ஆண்டவர் யுத்தம் செய்யறதற்கும் அழிக்கிறதற்கும் மற்ற மனிதர்களை கொல்லுவதற்கும் நம்மள ஒரு நாளும் படைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு மனுஷன் தொட்டதெல்லாம் இப்படிதான் மாறுகிறது, ஒரு மாதிரி கருகி போகிறது. அப்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனோடு கூட நான் தொடர்புல இருக்கிறேனா? சம் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஒரு சிலர் இன்னைக்கு நம்ம நல்லாவே எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில நாங்க அதை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கு, உங்களால மீண்டு வரவே முடியல, மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனை தொடருகிறது. இல்லைன்னா இந்த பிரச்சனை அப்படியே அப்படியே அங்கேயேதான் இருக்கு, அதுல ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்களும் நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஆனா அந்த பிரச்சனை மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கு. அப்ப ஆண்டவர் பலமிழந்து போயிட்டாரா, செயலிழந்து போயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா, அவரோடு இருக்கிற தொடர்பை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். தட் ரைட். அவரோடு இருக்கிற அந்த உறவை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா God will answer your prayers. எலியாவுடைய எலியா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை வணங்குங்கள், ஆகால் தெய்வமானால் அவனை வணங்கி இருங்க. ஆகால் மழைக்கும் செழிப்புக்குமான ஒரு கனவுல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. ஏன்னா அந்த கானான் தேசம் மழையை குடித்து வாழ்கிற ஒரு தேசம். அப்ப அந்த தேசத்துல மழை வரணும்னா அது பாகாலால தான் முடியும்னு நினைச்சாங்க. அதனாலதான் எலியாவை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா 3 வருஷம் மழை வராதபடி வானத்தை அடைச்சாரு. ஆனா எலியா செஞ்சது என்னன்னா, ஆண்டவரே மழையை தாரும் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. அவர் செய்தது பலிபீடத்தை செப்பனிட்டார். பலிபீடம் எதை காமிக்குது? ஆல்டர் எதை காமிக்குதுன்னா நமக்கும் தேவனுக்குமான கனெக்ஷன். அததான் அவர் ஃபர்ஸ்ட் சரி பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திருக்க அந்த விழுந்து போன தேவனுடைய பலிபீடத்தை அவர் சரி பண்றார். அவர் சொல்றாரு இஸ்ரவேல், அவர் இன்டைரக்டா சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே தேவனோடு உள்ளவங்க தொடர்பை முதல்ல சரிப்படுத்துங்க. அதை சரிப்படுத்தினாங்க. அந்த ஆல்டர் செப்பனிடப்பட்டது. அதுல தங்களையே பலியிட்டதுக்கு அடையாளமாய் சர்வாங்க தகன பலியாக தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியினால பதில் அளிக்கிறார். உங்களுடைய சரண்டர், எலியா நீயும் உன்னோடு கூட சேர்ந்த ஜனங்களும் சரண்டர் ஆனத நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கினியினால் பதில் கொடுத்தார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டான் அந்த ஆகாப் ராஜா. போறதுக்கு முன்னாடியே மழை தொடங்கியது. காட் ஆன்சர்ட் their prayers. அப்ப பாருங்க, பலிபீடம் தேவனோடு உள்ள உங்க உறவு செப்பனிடப்பட்டால் ஆசீர்வாதம் சொல்லாமையே இறங்கி வரும். அது வரும், தக்க சமயத்துல வரும். உள்ள கையளவு மேகம்தான். ஒரு கையளவு இருக்கிற மேகம் என்ன மழையை கொண்டு வந்துட போகுது. ஆனா அந்த கையளவு மேகம் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அது தண்ணீரால் அது நிரப்பியது. So set right your relationship with God. தேவனோடு இருக்கிற உங்கள் உறவை சரிப்படுத்துங்க. மற்ற எல்லாமே எவ்ரிதிங் எல்ஸ் ஆல் இன் பிளேஸ். மற்ற எல்லாவற்றையும் தேவன் அந்தந்த இதுல தக்க சமயத்துல அவர் செய்வார். இன்னொரு காரியம் என்னன்னா, யுத்தம் நம்மளை சுற்றிலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை போஷிப்பார், குறைவுல வைக்கவே மாட்டார். பஞ்சத்துல உயிரோடு காம்பேன் அப்படிங்கறதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீங்க. ஆனா உங்க உள்ளம் கலங்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாரா? அவர் சொன்னதுதான். அவர் தேவைகளை சந்திப்பார். விலைவாசி உயர்வு இருக்கலாம். ஆனா விலைவாசி உயர்வு இருந்தாலும் அதை நம்ம சந்திக்கிறதுக்காக நம்ம கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். சோ நம்மளோட காரியம் என்னன்னா, யுத்தத்துல பாதிக்கப்படுற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ இந்த ஒரு சிந்தையோடு கூட, இந்த ஒரு வெளிப்பாட்டோடு கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளை கர்த்தர் எவ்வளவாய் நீர் ஆசீர்வதித்திருந்தீரப்பா. ஆசீர்வதிக்கிற தெய்வன் நீர்தான். ஆனா என்றைக்கு அவர்கள் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ, அன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் நின்று போனது, தடைபட்டு போனது. அதனால அந்த பாதிப்புகள் எவ்வளவு என்று பூமியில இன்றைக்கு வரைக்கும் பார்க்கிறோம் அப்பா. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எங்களுக்கு கொடுப்பதற்காக தான் பூமியில நீங்க மனுஷனாய் வந்து அந்த உறவை, தேவனோடு பிதாவோடு இருக்கிற அந்த உறவை சீர்பொருந்தும் பொருட்டு நீர் வந்தீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு அந்த உறவு அப்பா பிதாவோடு கூட சீர்பொருந்தி இருக்கிறது. ஒரு நாளும் இந்த உறவை உடைத்து கொள்ளவோ, மறுபடியுமாக ஆதாம் ஏவாளை போல நாங்க சுயத்துல வாழ முடியும் என்று நாங்க ஒரு நாளும் நினைக்கவே கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தினால் ஒன்றும் ஆகாதப்பா. அப்பா உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உண்மையை சார்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வழி நடத்தலின்படி அனுதினம் நடக்க, இன்றைக்கு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் என்றென்றும் மகிமைப்படட்டும். பருக் அடோனாய் லார்ட், வி பிளஸ் யுவர் நேம் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் முழந்தால் படிட்டு தாழ்மையோடு கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுபடியால் நாங்கள் எங்களை தாழ்த்தி அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பைபிள் எக்ஸாம்க்கு இன்னும் நிறைய பேர் கொடுக்கல. தயவுசெய்து பேர் கொடுக்கணுங்கிறவங்க நான் குரூப்ல இந்த ஓட்டு இது திரும்ப போடுறேன். யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்றீங்களோ தயவுசெய்து உங்களோட பேரை அதுல எழுதுங்க. சதீஷ் சொல்லும் பொழுது சென்ட்ரல் ஜட்ஜ்ல இருந்து ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியாமல் 200 என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா இது நம்ம நான் கிட்டத்தட்ட 6 வாரமா இந்த எக்ஸாம் எழுத போறோம். ஸோ அதனால இது ஒரு 200 ரொம்ப சிறிய ஒரு தொகை தான். அதனால நீங்க இப்போ கொடுக்காட்டாலும் கூட இன்னும் டைம் இருக்கு, அதை பே பண்ணலாம். பட் ஆனா மஸ்ட் எல்லாரும் இதுல பங்கு பெறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வேகமா உங்களோட பெயரை கொடுங்க. அது எப்படி படிக்கணுங்கிறதும் போன வாரம் பைபிள் ஸ்டடியில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுல எப்படிலாம் அந்த கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு வசனமா அதை கற்றுக்கொண்டோம். ஸோ அதனால தொடர்ந்து நீங்க பெயரை கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. காட் பிளஸ் யூ ஆல்.